த கோட் மூவியை பற்றி சிம்பிளாக சொல்கிறேங்க. படத்தில் என்னென்ன இருக்குது என்னென்ன இல்லை அப்படின்றத பற்றியும் டீட்டெயிலிங்காக இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ இது ஒரு சின்ன வீடியோ தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இந்த படத்துடைய ஒன் லைன் ஸ்டோரி என்ன அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ ஒரு அப்பா தன் பிள்ளை இறந்துட்டான் அப்படின்னு சொல்லி விட்டுட்டு போயிடுறாருங்க. கடைசியில் ஒரு 15 வருஷம் கழித்து அதே ஊருக்கு அவர் திரும்ப வரும்போது இறந்து போனதாக நினச்ச அதே பையனை திரும்ப பார்க்குறாரு. அதே பையனை திரும்ப இந்தியாவுக்கு கூட்டிகிட்டு வராரு. கூட்டிகிட்டு வந்த பையன் என்னென்ன விஷயங்கள் பண்ணுறான், அந்த பையனுக்கு நடுவில் இருக்கிற பேக் ஸ்டோரி என்ன, அதாவது ஹீரோவுக்கு நடுவில் இருக்கிற பேக் ஸ்டோரி என்ன, மொத்தத்தில் இந்த படம் எப்படி தான் இருக்குது அப்படின்னா, படம் உண்மையாக நல்லா தாங்க இருக்குது. ஸோ வெங்கட் பிரபு அப்படின்ற ஒரு டைரக்டர் இந்த படத்தை எடுத்திருக்காரு. எனக்கு அவர் டைரக்ட் பண்ண மூவி என்ன மூவி பிடிக்கும் அப்படின்னா கோவா பிடிக்கும். ஸோ அதுக்கடுத்து இந்த படங்க. ஸோ மங்காத்தாவா கோட்டா கேட்டிங்கன்னா மங்காத்தா விட கோட் நல்லாவே இருக்குது. கண்டிப்பாக இந்த கோட் மூவி வசூல் ரீதியாக ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான படம். பட் கதை ரீதியாலும் இது ஒரு நல்ல படமாக தான் இருக்குது. தளபதி மிஸ்ஸஸ் இளைய தளபதி. ஸோ இப்போ இருக்கிற 2K கிட்ஸ் எல்லாருமே விரும்பி பார்க்க வேண்டிய ஒரு படம் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஒரு ஆக்ஷன் படம் தான் இது. ஸோ முழுக்க ஒரு ஃபீலான படங்க, நல்லா பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்த டிஏஜிங் அதெல்லாம் நிறைய விஷயங்கள் இந்த படத்தில் நெகட்டிவாக ஸ்டார்டிங்கில் சொல்லியிருந்தாலும் படம் ரிலீஸ் ஆன பிறகு படத்தை பார்த்த ஆடியன்ஸ் எல்லாருமே பார்த்திங்கன்னா ஹாப்பினே சொல்லணும். படம் அந்த அளவுக்கு ஃபுல்ஃபில் பண்ணிச்சான்னு கேட்டிங்கன்னா எஸ், ஃபுல்ஃபில் பண்ணிச்சு. அதே மாதிரி நிறைய கேமியோ சொன்னாங்க. அவர் வராரு, இவர் வராரு, அவங்க வராங்கன்னு எவ்வளோ கேமியோ. பட் ஆனால் எதுவுமே கிடையாது. 2 பேர் மட்டும் கேமியோ பண்ணியிருக்காங்க. ஒன்று எஸ்கே, அப்புறம் த்ரிஷா. இவங்க 2 பேர் மட்டும் கேமியோ இருக்குது. ஸோ அது உங்களுக்கே தெரியும், நான் சொல்லி தான் தெரியணும்னு இல்லை. படம் உண்மையாக நல்லா தான் இருக்குது. ஸோ ஒரு மூவி லவராக எனக்கு இது ஒரு சைஃபை ஆக்ஷன் மூவிங்க. ஸோ நீங்களும் செக் பண்ணி பாருங்கள். ஆனால் நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சாலும் இந்த படத்தை அவ்வளோ சீக்கிரமாக பார்க்க முடியாது. செக் பண்ணி பாருங்கள் த கோட். இந்த வீடியோ ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். ஏன்னா பெரிய வீடியோ மேக் பண்ணி டைமை வேஸ்ட் பண்ண நான் விரும்பலை. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு நார்மல் சைஃபை ஆக்ஷன் மூவி. ஸோ செக் பண்ணி பாருங்கள் த கோட். உண்மையாக படம் நல்லதாக இருக்குது. வசூல் ரீதியாக இந்த படம் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகணும்னு நான் வேண்டிக்கிறேன். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் த கோட். லவ் யூ கைஸ். பை.